இப்போ ஆசிரியர் பணியில் ஏஐ செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறதுல நீங்கள் செயற்கை நுண்ணறிவு பொருத்தப்பட்ட அல்லது செயற்கை நுண்ணறிவு செலுத்தப்பட்ட பதியப்பட்ட ஒரு ரோபோக்கள் உயர்நிலை பள்ளி வரைக்கும் பணியில் அமர்த்தப்படுவார்களா? சில வகுப்புகள் ஆசிரியர் வந்தாலே உற்சாகம் அடைந்து விடுவார்கள். காரணம், இயற்கையிலே உற்சாகமாக இருப்பார்கள். அவர்கள் உற்சாகத்தை ஏற்படுத்துவதன் மூலம், உற்சாக சூழலை ஏற்படுத்துவதன் மூலம் பாடம் கற்பிக்கும் முறையை கையாண்டிருப்பார்கள். அப்போ இது ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த தொழிலாக ஆசிரியர் பணி மாறுகிறதா? வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே. இந்த வாரம் இந்த செயற்கை நுண்ணறிவு குறித்த வீடியோக்கள் நிறைய போடணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வாரத்தை முடிவெடுத்திருக்கேன். எத்தனை வீடியோ போடணும் இதுவரைக்கும் முடிவெடுக்கல. என்னால் என்ற அல்லது எனக்கு எந்த அளவுக்கு அதை பற்றி தெரியுமோ அதை பற்றி நான் போடுறேன். சரி, இதில் செயற்கை நுண்ணறிவு, ஆசிரியர் பணியில் செயற்கை நுண்ணறிவு, இதை குறித்த ஒரு சிறிய அலசல். சரி, ஒரு ஆசிரியருடைய பணி என்ன? ஒரு மாணவனுக்கு, அதாவது 13 வயதை நெருங்கக்கூடிய அல்லது 13 வயதை நோக்கி செல்லக்கூடிய ஒரு மாணவனுக்கு, இந்த மாணவர்கள் 2 விதம் இருக்கிறார்கள். ஆரம்ப கல்வி மாணவர்கள், உயர்கல்வி மாணவர்கள், பட்டதாரி மாணவர்கள், பட்டம் படிக்கிற மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள். இப்போ ஆசிரியர் பணியில் ஏஐ செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறதுல நீங்கள் செயற்கை நுண்ணறிவு பொருத்தப்பட்ட அல்லது செயற்கை நுண்ணறிவு செலுத்தப்பட்ட பதியப்பட்ட ஒரு ரோபோக்கள் உயர்நிலை பள்ளி வரைக்கும் பணியில் அமர்த்தப்படுவார்களா? பணியில் அமர்த்தப்படுவார்களான்னு ஏன் சொன்னோன்னா, செயற்கை நுண்ணறிவு கொடுத்து ஆசிரியர் ஆக்கிட்டிங்கன்னா அவங்கள நீங்கள் அந்த மரியாதை கொடுத்தாகணும். இப்போ ஆரம்ப தொடக்கநிலை பள்ளிகளில் அதை கேரளாவில் ஒரு இடத்துல மாடல் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ முதல் கணக்கு துவங்கி விட்டது. அப்போ ஆசிரியர் பணிகளில் ஏஐ தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு பயன் தரும், எந்த அளவுக்கு அது நன்மை தரும்? இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆசிரியர் பணி என்பது என்ன? சொல்லி கொடுக்கறதுன்னா ஒப்பிக்கிறது இல்லை. ஒரு புத்தகத்தில் ஒரு அத்தியாயத்தை பூரா படித்து வாசித்து ஒப்பிப்பது ஒரு மாணவன். அதே அத்தியாயத்தை படித்து அதனுடைய கருப்பொருளை, உட்பொருளை எடுத்து சொல்வது ஆசிரியர். அந்த எடுத்து சொல்வது என்பதில் எடுத்து சொல்லும் விதம் அடங்கி இருக்கிறது. சில வகுப்புகள் உற்சாகமாக இருக்கும். சில வகுப்புகள் ஆசிரியர் வந்தாலே உற்சாகம் அடைந்து விடுவார்கள். காரணம், இயற்கையிலே உற்சாகமாக இருப்பார்கள். அவர்கள் உற்சாகத்தை ஏற்படுத்துவதன் மூலம், உற்சாக சூழலை ஏற்படுத்துவதன் மூலம் பாடம் கற்பிக்கும் முறையை கையாண்டிருப்பார்கள். வேடிக்கை நிகழ்வுகள்னா கோமாளின்னு அர்த்தம் அல்ல. வேடிக்கையான, சுவாரஸ்யமான, அந்த வயதுக்கு அவர்களுக்கு புரியக்கூடிய சில விஷயங்களை சொல்லி பாடங்களையும் சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியர்களை நிறைய நானும் என்னுடைய பள்ளி காலத்தில் பார்த்துருக்கேன். சமகாலங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் பாடம் சொல்லிக் கொடுக்கும் முறையே வேறு மாதிரி இருக்கும். இப்போ நிறைய பயிற்றுவிக்கும் முறையே மாறிடுச்சு. நிறைய நான் சமூக வலைத்தளங்களில் பார்க்குறேன். பெண் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்குறத சொல்கிறேன். அவங்க நடனம் ஆடிக்கொண்டே சொல்லிக் கொடுப்பது, அபிநயம் பிடித்து கொண்டே கணக்கு சொல்லிக் கொடுப்பது, ஒரு பாடல்கள் மூலம், ஒரு கவிதைகள், அதாவது இயல்பான ஒரு பாடல், அந்த பாடல் மொழிகளில் பாடங்களை சொல்லிக் கொடுப்பது என்று நிறைய பயிற்றுவிக்கும் முறைகளை மாற்றியிருக்கிறார்கள். ஆண் ஆசிரியர்கள் வேறு வடிவத்தில் அவர்கள் நடனமாடி சொல்லிக் கொடுப்பது என்பது ஒரு ஆண் ஆசிரியருக்கு அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல, அல்லது செய்வது அப்படி போய் சேராது. அப்போ ஆண் ஆசிரியர்கள் கனிவோடு அல்லது சில ஜோக்குகளை சொல்லி அந்த மாணவர்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கிறத சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த கற்பிக்கும் முறை இருக்குது இல்லையா, இதில் செயற்கை நுண்ணறிவை ஏற்படுத்தி இதை ஒரு ரோபோட்டில் உள்ள புகுத்தி அந்த ரோபோட் கிளாஸ் ரூம், அந்த வகுப்பறையை நடத்துறது அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக என்ன விதத்தில் சாத்தியப்படுமா? அப்போ இது ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த தொழிலாக ஆசிரியர் பணி மாறுகிறதா? தொழில் என்று நான் ஏன் கூறுகிறேன் என்றால், ஆசிரியர் பணி என்பது அரசாங்கம் நடத்தும் பள்ளிகளில் மட்டும்தான் அது பணி. ஆசிரியர் தொழில் என்பது தனியார் நடத்தும் பள்ளிகளில் ஆசிரியர் தொழில்.
ஏனென்றால் ஆசிரியர் தான் கட்டதை சொல்லிக் கொடுத்து தொழிலுக்கும் பயிற்சி. பணிக்கு என்ன விஷயம்? பணி என்பது நான் இந்த பணியை செய்ய அறிவுறுத்தப்பட்டிருக்கிறேன் என்ற நினைப்பு. தொழில் என்பது என் திறமையெல்லாம் காட்டினா மட்டும்தான் நான் வெற்றி பெற முடியுங்கிறது. இதுதான் தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு உள்ள ஒரு விஷயம். அதனால தான் ஆசிரியர் தொழில், இது ஆசிரியர் பணி. இன்னும் ஆசிரியர் தொழில் என்பது அவர்கள் பள்ளி, அது 2 தனியாரோ அரசு துறையோ, இந்த பள்ளிக்கூடங்களுக்கு பள்ளி நேரம் பிறகு அவர்கள் பிரத்யேகமாக வகுப்புகள் எடுப்பதற்கு ஒரு பணம் பெறுகிறார்கள். அது தொழில், அதுவும் தொழில்தான். அது பயிற்றுவிக்கும் என்று பணி அல்ல. சிலர் அது பணியாக செய்கிறார்கள். அவர்களை வாழ்த்துவோம், வரவேற்போம், வணங்குவோம், அது வேறு. ஆனால் ஆசிரியர் தொழில் செய்பவர்களுக்கு இது போட்டியாக அமையும். ஆசிரியர் பணி செய்பவருக்கு இந்த ஏஐ தொழில்நுட்பம் அந்த இடத்தை நிறைவு செய்யாது. ஒரு ஆசிரியருடைய இடத்தை ஒரு ஏஐ தொழில்நுட்பம் கொண்ட ஒரு ரோபோட் நிறைவு செய்யுமா என்றால் ஆசிரியர் பணி செய்பவர்களை அது நிறைவு செய்யாது. ஆனால் ஆசிரியர் தொழில் செய்பவர்களை நிச்சயமாக அது அந்த இடத்தை நிரப்பிடும். ஏன்னா தகவல்களை நிறைய பதிவு செய்து தகவல்களை ஒளிபரப்பு செய்வது என்பதன் மூலமாக, நுண்ணறிவின் மூலம். அப்போது ஒளிபரப்பு என்பது எந்த வடிவத்தில் இருக்க வேண்டும்? ஒரு ஆசிரியருடைய குரல் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு ஆசிரியருடைய குரலின் ஏற்ற இறக்கங்கள் எந்த இடத்தில் இருக்க வேண்டும்? அப்படியெல்லாம் அந்த செயற்கை தொழில்நுட்பம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறதா என்று தெரியாது. ஆனால் அப்படி வடிவமைக்க இயலுமா என்பது கேள்விக்குறி. காரணம், ஏற்ற இறக்கமாக, அதாவது ஒரு மாடுலேஷன், ஒரு ஆசிரியருடைய மாடுலேஷன் என்பது செயற்கையாக இப்படித்தான் மாடுலேஷன் செய்ய வேண்டும் என்று எந்த விதிகளும் இல்லை. அல்லது எந்த பயிற்சி கல்லூரிகளும், ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளிலும் அதை சொல்லிக் கொடுப்பதில்லை. அவர்கள் இதை இப்படி சொல்ல வேண்டும் என்பது அந்தந்த இடங்களில் தோன்றும் ஒரு உணர்வாகத்தான், அந்த உணர்வின் மூலமாகத்தான் அவர்கள் பயிற்றுவிப்பார்கள். ஆசிரியர் பணி மூத்த தலைமை அதாவது மூத்த ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற மூத்த ஆசிரியர்களிடம் கேளுங்கள். அவர்கள் பயிற்றுவித்த முறையை ஒரு ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிரப்பிடுமா என்றால் ஒரு சில ஆசிரியர் தொழில் செய்யும் இடத்தை நிறைவேற்றும். டியூஷன் வாத்தியார் இடத்தை அது நிறைவேற்றிடும். இன்னும் கொஞ்சம் செயற்கையாக ரொம்ப யதார்த்தமாக சொல்கிறாருந்தா டியூஷன் வாத்தியார் இடத்தை அதை நிறைவேற்றிடும். ஏன்னா டியூஷன் வாத்தியாருக்கு வந்து அவர் என்ன கற்றுக்கிட்டாரோ, அவர் என்ன ஃபார்முலா வச்சுருக்கிறாரோ, அவர் என்ன சூத்திரங்களில் பயிற்றுக்காரோ அதை அப்படியே சொல்லி கொடுத்துட்டு பணம் வாங்கிக்கிறார். இதில் இவன் நிறைய மார்க் எடுக்கிறதுக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கொடுக்குறது தான். அதனால தான் நான் தனியார் பள்ளி ஆசிரியர்களை ஆசிரியர் தொழில் செய்வர்கள் என்று சொன்னேன். ஏனென்றால் அவர்கள் இந்த மாணாக்கனுடைய மதிப்பெண் பெறும் திறனை உயர்த்துவது தான் அவருடைய வேலை. அதுக்காக மற்ற அரசு பள்ளியில் இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் வந்து இவன் மதிப்பெண் உயர்றதுக்கான வழியை சொல்லிக் கொடுக்கலன்னு அர்த்தம் அல்ல. அவர்கள் இப்படித்தான் பாடம் நடத்த வேண்டும் என்ற ஒரு டெம்ப்ளேட் அவங்ககிட்ட இருக்கும், ஒரு முறையை வைத்திருப்பார்கள், அதை அப்படியே ஒப்பிப்பார்கள். அதற்கும் செயற்கை நுண்ணறிவு கொண்ட ரோபோட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இவர் மார்க் கூடுனாலும் கூடாட்டியும் அவருக்கு சம்பளம் வந்துடும். யாருக்கு? அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு. அவர்களும் அர்ப்பணிப்பு உணர்வோடு வேலை செய்யும் ஆசிரியர்களை தவிர மற்றவர்களை சொல்கிறேன். மற்றவர்களை பற்றி தான் இங்கே விமர்சனமே. தனியார் பள்ளிகளில் முழுக்க அவங்க எல்லாருமே மார்க், ஒரு மாணாக்கனுடைய மார்க் மதிப்பெண் உயரும் எடுக்கும் தன்மையை உயர்த்தி காட்ட வேண்டும். அந்த திறனை மேம்படுத்துவதற்கு என்ன உண்டோ அதை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். அந்த உங்களுடைய எனர்ஜி அங்கே ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு ஏஐ பயன்படும். ஏனென்றால் ஏஐ வந்து எத்தனை முறை கேட்டாலும் சொல்லும். ஒரு ஆசிரியர் சொல்லுவாரா? சளிப்படைஞ்சுவார். எந்த பள்ளி ஆசிரியர் இருந்தாலும் சரி. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வகுப்பறையினுடைய ஒரு கிளாஸ், ஒரு வகுப்பு நேரம், ஒரு குறிப்பிட்ட பாடத்துக்கு ஒரு 30 நிமிடம் என்று வைத்துக் கொள்வோம். உதாரணமாக 45 நிமிஷம் வரைக்கும் இருக்கும். 30 நிமிடம் கொண்ட ஒரு பாடத்திற்கான வகுப்பறை 30 நிமிடம் என்றால் அந்த 30 நிமிடத்தில் 30 முறை கேட்டால்தான் ஒரு மாணாக்கனுக்கு அது புரியும். நான் இருப்பதிலேயே குறைவான புரிதல் கொண்ட மாணவனை எடுத்துச் சொல்கிறேன். ஒரு முறை கேட்டவுடனே புரிந்து அதற்கு மேலும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய திறன் பெற்றவன் முதல் மார்க் பெறக்கூடிய மாணவனாக இருப்பான். 10 முறை கேட்டதற்கு பிறகு தான் அடிப்படையே புரிகிற மாணவனும் இருப்பான். இந்த ரெண்டுக்கு இடையில நிறைய வகைகள் கொண்ட மாணவர்கள் இருக்கிறார்கள். இந்த மாணவர்களுடைய தரநிலைப்பாடு என்பது ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இது வேறுபடும். எனக்கு இது புரியலை அப்படின்னா உடனே அந்த
அந்த டவுட் அப்படிங்கிறத ஒரு குறியீடாக எடுத்து, இது ஏஐ தொழில்நுட்பம் கொண்ட ரோபோட்டை சொன்னேன், குறியீடாக எடுத்து திரும்பவும் சொல்லக்கூடிய தன்மை ஒரு ரோபோட் இருக்கும். 30 இல்லை, நீங்கள் 3000 முறை கேட்டாலும் சொல்லும். அப்போது ஒரு கடைநிலை புரிதல் கொண்ட, கடைநிலையில் இருக்கக்கூடிய புரிதல் சக்தி குறைவாக பெற்ற ஒரு மாணவன் ஏஐ தொழில்நுட்பம் கொண்ட ஒரு ஆசிரியர் ரோபோட்னால் அதிக பயன்பெறுவான். உண்டா இல்லையா? அப்போது இந்த ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதில் ஏஐ தொழில்நுட்பம் கொண்ட ரோபோட்டுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஏஐ தொழில்நுட்பத்தை கொண்டு ஒரு ஆசிரியர் பணியை எந்த இடத்துல நிறைவேற்ற முடியும்? கற்றல் புரிதல் குறைவாக கொண்ட மாணவர்களை திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுப்பதன் மூலம் இந்த ரோபோட் நிறைவேற்றிடும். சரி, திரும்ப திரும்ப சொல்கிறதுனால மட்டுமே ஒரு சிலருக்கு அந்த மதிப்பெண் பெற தன்மை வந்துடுமா மாணவர்களுக்கு அப்படின்னா இல்லை. அவனுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். யாருக்கு? நான் இருக்கிறதுலே குறைவான புரிதல் கொண்ட மாணவர்கள் தான் சொல்கிறேன். அவர்களுக்கு புரிதல் வர்ற மாதிரி சொல்லணும். அவர்களுக்கு அந்த புரிதல் ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு மனப்பாங்கினை உருவாக்க வேண்டும். இதெல்லாம் செயற்கை நுண்ணறிவு கொண்ட ஏஐ தொழில்நுட்பம் கொண்ட அந்த ரோபோட்டில் இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஆனால் இருந்ததுன்னா அந்த இடத்தையும் ரோபோட் நிறைவேற்றிடும். புதுசாக என்ன ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்துட்டு போகிறாங்க? ஒரு சிலபஸ் இருக்குது, பாடத்திட்டம் இருக்குது. அந்த பாடத்திட்டத்தை பயிற்றுவிக்க வேண்டும் என்பது தானே ஒரு ஆசிரியர் பணி. இதில் ஏஐ தொழில்நுட்பம் கொண்ட ரோபோட்டுக்கும் ஆசிரியருக்கும் என்ன வித்தியாசம்? யோசனை பண்ணி பாருங்க. எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குன்னு தோணுதில்லை? அந்த விஷயம்தான் ஒழுக்கம். ஒழுக்கம் கற்பிக்கும் ஆசிரியர் பணியை ஒரு ரோபோட், ஒரு செயற்கை நுண்ணறிவு கொண்ட ஒரு ரோபோட் எந்த காலத்திலும் செய்யுமா என்றால் தெரியவில்லை. அதற்கு வேறு பயிற்சிகள் வேண்டும், வேறு தொழில்நுட்பம் வேண்டும். அப்போ ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு மனுஷன்தான். ஏன்னா ஒழுக்கங்கிறது, பொது ஒழுக்கங்கிறது வேற, ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட ஒழுக்கம் என்பது வேறு. இந்த செயற்கை தொழில்நுட்பத்தை அவ்வளவு சாதாரணமாக எடை போட்டுவிட இயலாது. இது மிகப்பெரிய ஆக்கிரமிப்பு தன்மை கொண்ட ஒரு தொழில்நுட்பம். இந்த ஆக்கிரமிப்பு தன்மை கொண்ட தொழில்நுட்பத்தை நீங்கள் மிகச் சரியாக எதிர்கொள்ளவில்லை என்றால் இது ஆக்கிரமிப்பு செய்யும், மனித இடங்களை ஆக்கிரமிப்பு செய்யும். அப்போ ஆசிரியர் பணியிடங்களில் ஆசிரியர் பணி என்பதையும் ஆசிரியர் பணியிடத்தில் நிரப்பக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தொழில்நுட்பமாக ஏஐ, இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மாறுமா என்றால் அது அந்த இடத்தை அடைவதற்கு நீண்ட காலம் எடுக்கலாம், அல்லது அது நிறைவடையாமலே போகலாம் என்பதாயினும் அதற்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது என்பது மட்டும் மறுக்க இயலாது. இன்னும் எளிமையாக கூறுகிறேன், முழுமையாக ஒரு ஆசிரியர் பணியை ஆக்கிரமித்துக் கொள்ளும் அளவிற்கு செயற்கை தொழில்நுட்பம் வளர்ந்து விடவில்லை. செயற்கை நுண்ணறிவு ஏஐ தொழில்நுட்பம் வளர்ந்து விடவில்லை. ஆனால் அது அவ்வளவு அடைய இயலாத இலக்கை கொண்ட தூரமும் அல்ல, அடைய முடியாத விஷயமும் இல்லை. அது போய் அடைஞ்சிரும். அப்போ அதுக்கு ஏஐக்கு போட்டியாக தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டுமா ஆசிரியர்கள் என்றால், ஆசிரியர் ரோபோ, இந்த ஏஐ ரோபோக்கு இது இணையாக நம்மளுடைய திறமையை வளர்த்து கொள்ள வேண்டுமா என்றால் இல்லை. பயிற்றுவிக்கும் முறையை நீங்கள் மாற்ற இயலாது. ஆனால் எங்கள் இடத்தை அது நிரப்பாது என்னும் ஒரு தகுதியை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். அது எப்படி வளர்க்கணுங்கிறது ஆசிரியர் பெருமக்களுக்கு தான் தெரியும். ஏனென்றால் ஆசிரியர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மாணவன் மனிதனாகித்தான் நான் இருக்கிறேன். ஆசிரியர்களால் உருவாக்கப்பட்டவர் தான் இன்றைய ஜனாதிபதியிலிருந்து கடைசி குடிமகன் வரை. ஆனால் ஒரு விஷயத்தை நன்றாக யோசித்து பாருங்கள். ஆசிரியர்கள் உருவாக்கிய மாணவர்கள், திறனுள்ள அறிவுள்ள மாணவர்கள் குற்ற பின்னணி உடையவர்களாக, குற்ற பின்னணி உடைய வாழ்க்கை உள்ளவர்களாக ஏன் மாறினார்கள்? எத்தனை ஆயிரம், எத்தனை லட்சம் ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய தேசத்தில் குற்றங்கள் எத்தனை லட்சங்கள் இருக்கிறது? அதற்கு இணையாக அல்லது அதற்கு அதிகமாக இருக்கிறது என்றால் ஆசிரியர்கள் எங்கோ ஒரு
ஒரு இடத்தில் அந்த பயிற்றுவிக்கும் இடத்தில் அல்லது அந்த பயிற்றுவிக்கும் முறையில் அல்லது ஆசிரியர் தொழிலில் ஒரு சின்ன போதாமை இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாமா? எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுத்துக்கொண்டு இதை குறைவாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நிறைய நல்ல பணிகள் இருந்தாலும் இந்த தேசத்தில் குற்ற பின்னணி வாழ்க்கையுடைய அல்லது குற்றம் வாழ்க்கையுடைய மாணாக்கர்கள் மனிதர்கள் இருக்கிறார்கள். எல்லா மட்டத்திலும் இருக்கிறார்கள். அரசியல், சினிமா, எந்த சாதாரண வாழ்க்கை, சாமானிய வாழ்க்கை, அரசியல் எல்லாத்திலும் இருக்காங்க. அப்போ இத்தனை அறிவுடைய ஆசிரியர்கள், பயிற்றுவிக்கும் திறன் கொண்ட ஆசிரியர்கள் இருந்தும் இது இப்படி போன்ற மனிதகுலம் ஏன் உருவானது? இந்த இடத்தில் அதாவது தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் கொண்ட ரோபோட்கள் சரி செய்து விடுமா என்ற அந்த ரோபோட்டுகளுக்கு அந்த சவால் இருக்கிறது. அந்த தொழில்நுட்பத்துக்கு அந்த சவால் இருக்கிறது. அந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கும் மனிதர்களுக்கு, அந்த தொழில்நுட்ப நிபுணர்களுக்கு அந்த சவால் இருக்கிறது. உண்மையான ஆசிரியர்களுக்கும் அதே சவால் இருக்கிறது. இரண்டையும் பொருத்திக் கொள்ளுங்கள். தவறுகள் இருந்தால் மன்னியுங்கள். தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.